கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கொஞ்சம் வந்த இடத்துல தொண்டையெல்லாம் கொஞ்சம் சிரமமாயிடுச்சு. இருப்பினும் ஆண்டுடைய வார்த்தையை என்னை கொடுக்கத்தக்கதாக இந்த வாய்ப்பை கர்த்தர் எனக்கு அருளி இருப்பதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேச வேண்டும் என்று ஜெப சிந்தையோடு நீங்கள் காத்திருக்க கேட்டுக்கொள்ளுங்கள். நல்ல வாய்ப்பு ஆண்டவருடைய கிருபையினால் அன்பான போதகர் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக நான் அன்பான போதகருக்கும் திருச்சபை நிர்வாகத்தினருக்கும் திருச்சபையின் அங்கத்தினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு பேசத்தக்கதாக அநேக வார்த்தைகளை அநேக காரியங்களை நாம் தியானித்து கொண்டு வந்தாலும் தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு முறையும் நம்முடைய வாழ்விலே எழுப்புதலையும் மாறுதலையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த ஒரு சிந்தையோடு இந்த நாளிலும் ஒரு சிறிய பகுதியை உங்களோடு தியானிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு பேசத்தக்கதாக ஜெப சிந்தையோடு காத்திருப்போம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபம் செய்து இந்த நாளின் தியானத்துக்குள்ளாக நாம் பிரவேசிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, பாவிகளாகிய எங்கள் மேல் கிருபையாக இருங்கப்பா. எங்களோடு நீர் பேசவும் நாங்கள் உமக்கு எங்களை ஒப்பு கொடுக்கவும் நல்ல தீர்மானங்களோடு இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு செல்லவும் ஆவியானவர் அனுக்கிரகம் செய்யுங்க. ஆண்டவரே, பாவியாகி என் மேல் கிருபையாயிருங்க. ஆண்டவரே, அடியை மறைத்து வெளிப்படுங்க. இந்த நாளிலும் ஆவலோடு காத்திருக்கிற இந்த விசுவாச பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தை பரிபூர்ணமாக பொழிந்தருளப்பட ஆண்டவர் உதவி செய்யுங்க. நான் அல்லப்பா, நீங்கள் பேசுங்க. உங்கள் வார்த்தை எங்கள் செவிகளில் தொனிக்கட்டும். உங்களுக்கு நாங்கள் செவி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அடியை மறைத்து வெளிப்பட்டு உமது நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, ஆமென். ஒரு முறை மன்னர் அலெக்சாண்டர் தன்னுடைய படை வீரர்களை தேர்வு செய்து கொண்டிருந்தார். அவர்களை குறித்து விசாரித்து கொண்டிருந்தார். அவர்களை குறித்து அவருடைய நன்மையான காரியங்களை குறித்து பேசி கொண்டிருந்தார். இப்படி அவர் செயல்பட்டு வந்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையிலே ஒரு குறிப்பிட்ட வீரன் மீது அவருடைய கவனம் திரும்பியது. என்ன அந்த வீரன் விசேஷமாக செய்தான் என்றால், எந்த யுத்தமாக இருந்தாலும் அவன் வெற்றியோடு தான் திரும்புவது உண்டு. வெற்றி இல்லாத ஒரு போர் இல்லை அவனுடைய அனுபவத்தில் என்று சொல்லுகிற அளவிற்கு வெற்றியான ஒரு அனுபவத்தோடு இருந்தான். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே இந்த மன்னன் இவனை குறித்து மிகவும் பெருமைப்படுகிறார். இவனை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறார். இவனுடைய செயல்களை நினைத்து தன்னையே மேன்மை பாராட்டி கொள்கிறார். இப்படி குறிப்பிட்ட காலங்களுக்கு பிற்பாடு அவன் தன்னுடைய உயிரையும் பணயம் வைத்து யுத்தங்களை செய்ய ஆரம்பித்தான். மிகவும் ஒரு வைராக்கியம், மிகவும் ஒரு பக்தி, மிகவும் ஒரு தேச பற்றோடு அவன் இந்த காரியங்களை செய்து கொண்டிருந்தான். இப்படி இருந்த இந்த சூழ்நிலையிலே இந்த மன்னர் அவனை மிகவும் பாராட்டி அவனை ஒரு குறிப்பிட்ட நாளிலே எல்லார் முன்பாக நிறுத்தி அவனை வாழ்த்தி அவனுக்கு பெரிய மணிமுடிகளை எல்லாம் சூட்டுகிறார். இந்த காலங்கள் கடந்து வருகிற பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவன் யுத்தத்தை செய்வதிலே குறைவுபடுகிறான், தோல்வி அடைகிறான், பின்வாங்குகிறான். அநேக வகைகளிலே அவன் குறைவுபட்டதை மன்னர் கவனித்து கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே, ஏன் இப்படி இருக்கிறாய், உனக்கு என்ன பிரச்சனை, நீ இப்பொழுது ஏன் தோல்வி அடைகிறாய், உன்னுடைய தோல்விக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்ட பொழுது அவன் சொன்ன ஒரு பதில் அதிர்ச்சியை தந்தது. ஒரு காலத்தில் பலவீனமாய் இருந்தேன், என்னுடைய பலவீனத்தின் நிமித்தமாய் நான் பிழைப்பதே கடினம் என்று எண்ணிக்கொண்டிருந்த நேரத்திலே என்னுடைய உயிர் போனாலும் யுத்தத்திலே ஒரு வெற்றியின் அடிப்படையிலே போனால் நலம் என்று சொல்லி உயிரை பணயம் வைத்து நான் உழைத்தேன். இப்பொழுது நான் உயிர் காப்பாற்றப்பட்டு விட்டேன். என்னுடைய வியாதிகள் நீங்கிவிட்டது, என்னுடைய பிரச்சனைகள் நீங்கிவிட்டது. நான் ஏன் என்னுடைய உயிரை பணயம் வைக்க வேண்டும்? நான் இது முதல் என்னுடைய விருப்பப்படி தான் யுத்தம் செய்வேன் என்று ஒரு காரியத்தை சொன்னான். எனக்கு அன்பானவர்களே, இதை வாசித்த பொழுது என்னுடைய மனதிலே தோன்றின ஒரு விஷயம், நான் யோசித்து கொண்ட ஒரு விஷயம், ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஜீவனை கொடுத்திருக்க, நமக்கு நன்மைகளை செய்திருக்க, நாம் அவருக்கு வெற்றியான வாழ்க்கை வாழ்கிறோமா அல்லது தோல்வி நிறைந்த ஒரு நிலையில் இருக்கிறோமா? நம்முடைய நிலையை நாம் யோசித்து பார்க்க ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார்.
நம்முடைய பக்தி வைராக்கியம், நம்முடைய விசுவாசம், நம்முடைய வேண்டுதல், நம்முடைய ஒரு ஏறெடுக்கப்படுகிற ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்கிற உறவை வெளிப்படுத்துகிற விஷயத்திலே நாம் எப்படி இருக்கிறோம்? முன்னோக்கி போகிறோமா, பின்தங்கி இருக்கிறோமா? அநேகருடைய அனுபவம் எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரு காலத்தில் ஒரு சூழ்நிலையில் நான் நல்ல ஒரு நிலையில் இருந்தேன், இப்பொழுது என்னுடைய பிரச்சனை, என்னுடைய போராட்டம், என்னுடைய நிலைமை என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டது என்று அநேகர் சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். ஒரு அனுபவத்தை வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19வது அதிகாரம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 9வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். நல்ல ஒரு விஷயத்தை மனதில் பதிக்க வேண்டும். என்ன காரியம்? நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உனக்கு இங்கே என்ன வேலை? நீ இங்கே என்ன நடப்பித்து கொண்டிருக்கிறாய்? உன்னை நான் இங்கு அனுப்பவில்லை என்று ஆண்டவர் எலியாவை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உடனே எலியாவுடைய பதில் என்னவா இருந்துச்சு அப்படின்னு அடுத்த வசனத்தை பார்ப்பீங்க. அப்படின்னா, அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தத்தை மறுபடியும் கேட்கிறான். அநேக தருணங்களிலே ஆண்டவர் இந்த கேள்வியை யாரை பார்த்து கேட்கிறார், எதற்காக கேட்கிறார், எந்த சூழ்நிலையில் கேட்கிறார், எப்படிப்பட்ட நிலையில் கேட்கிறார் என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இந்த கேள்வி அர்த்தமற்ற கேள்வி அல்ல, அவசியமற்ற கேள்வி அல்ல, கவன குறைவாக விடப்பட வேண்டிய ஒரு கேள்வி அல்ல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் கூட பார்த்து அவர் இந்த கேள்வியை கேட்கிறார், உனக்கு இங்கு என்ன காரியம்? அப்படி என்று சொன்னால், எலியாவிடத்திலே இந்த கேள்வியை கேட்க எலியா என்ன செய்து கொண்டிருந்தார்? எலியாவுடைய நிலைமை என்னவாக இருந்தது? ஏன் எலியாவுக்கு இந்த கேள்வி கேட்கப்பட வேண்டிய நிலை உண்டானது? அவருடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனை தான் என்ன? அவருடைய வாழ்க்கையில் இருந்த போராட்டம் தான் என்ன? அப்படி சொல்லி ஒருவேளை நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ள விருப்பப்பட்டால், சாட்சியாகமம் அம்மையாருடைய புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட ஒரு வாசகத்தை நான் வாசிக்கிறேன். எலியா மிகுந்த விசுவாசம் உள்ளவனாய் இருந்ததனால் இஸ்ரவேலின் வரலாற்றில் இந்த இக்கட்டான சமயத்தில் தேவனால் அவனை பயன்படுத்த முடிந்தது. ஆண்டவர் எப்படி இந்த எலியாவை பயன்படுத்தினார்? இந்த கேள்வி கேட்கப்படுவதற்கு முன்பதாக அதனுடைய முந்தின பகுதிகளில் நீங்கள் வாசிக்கிற பொழுது, எலியா வைராக்கியத்தோடு விசுவாசத்தோடு ஒரு பெரிய வெற்றி வேந்தனாக விளங்கினார். அவர் குறைவுபடவில்லை, அவர் விசுவாசத்திலே குறைச்சல் கொள்ளவில்லை, மிகவும் பக்தி வினயத்தோடு எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தார். ஆனால் எலியாவுக்கு ஏன் இந்த நிலைமை? ஏன் எலியா ஆண்டவர் சொல்லாத ஒரு இடத்திற்கு செல்லுகிறார்? ஏன் அங்கு செல்ல வேண்டிய நிலை உண்டானது? அங்கு செல்ல வேண்டியதனுடைய அவசியம் எதனால் ஆனது அப்படின்னு சொல்லி எலியாவுடைய காரியங்களை சற்று நீங்கள் திரும்பி பார்க்குற பொழுது, எலியா தன்னுடைய வாழ்க்கையில் சோர்ந்து போனார், துவண்டு போனார், பயத்தோடு நடுக்கத்தோடு வேதனையோடு காணப்படுகிறார். தான் கைவிடப்பட்டது போன்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார். அதுவரையிலும் ஆண்டவரோடு, ஆண்டவருடைய உதவியோடு இந்த ஊழியத்தை செய்து வந்த எலியா இப்பொழுது தன்னுடைய பலத்தோடு ஓடுகிறார். அநேக தருணங்களிலே நீங்கள் ஆண்டவரை விட்டு உங்களுடைய பலத்தை நாடி ஓடுகிற பொழுது நீங்கள் தனிமையாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் உங்களோடு ஓடுகிற பொழுது, ஆண்டவரோடு நீங்கள் பயணிக்கிற பொழுது, ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை நடத்துகிற பொழுது நீங்கள் வெற்றியான அனுபவங்களை பார்க்க முடியும். இதுவரையிலும் ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு சொன்ன சூழ்நிலையில் சொன்னதுனால இந்த எலியா போனார். ஆனால் இப்போ அவர் ஏன் போனார், எங்கே ஓடுறாரு, என்ன செய்தார் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை கேட்டுக்கொண்டா, அவர் எசபேலுக்கு பயந்து, எசபேல் தன்னை கொண்டு விடுவாள் என்று சொல்லி யோசித்து கொண்டு எசபேல் இடத்திலிருந்து தன்னை தற்காத்து கொள்ள அவர் வனாந்திர மார்க்கமாக ஓடுகிறார். ஆண்டவர் எலியாவை பார்த்து கேட்டார், உனக்கு இங்கே என்ன வேலை?
நான் உன்னை இங்கே அனுப்பவே இல்லையே, உன்னை நான் இங்கே அழைக்கவே இல்லையே, உனக்கு இந்த பொறுப்பை நான் கொடுக்கவே இல்லையே, உனக்கு இங்கே என்ன காரியம் அப்படின்னு ஆண்டவர் எலியாவை பார்த்து கேட்டது போல இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிற ஒரு காரியம், நீங்கள் ஆண்டவரை விட்டுவிட்டு உங்களுடைய சுய முயற்சிகளில் ஈடுபடுகிற பொழுது உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிற கேள்வி அதே தான். இங்கே என்ன பண்ற? யார் உனக்கு உதவி செய்கிறார்? யாரை நம்பி இங்கு நீ வந்தாய்? என்ன சூழ்நிலையில் ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்று ஆண்டவர் நம்மை பார்த்தும் இந்த காரியத்தை கேட்கிறார். அப்போ எலியா என்ன பதில் சொன்னார்? எலியாவுடைய பதில வாசிக்கலாம். 10வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ரொம்ப பக்தி வைராக்கியமா இருந்தேன். சில சொல்லுவாங்களா, ரொம்ப நல்லவனா இருந்தேன் அப்படின்ற மாதிரி. நான் எல்லாத்துலேயும் சரியா இருந்தேன், நான் ரொம்ப பக்தியா இருந்தேன், நான் விசுவாசத்தில் சிறந்து விளங்கினேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளி விட்டார்கள், புறக்கணித்து விட்டார்கள், உம்மை அவர்கள் உதறி தள்ளிவிட்டார்கள், எல்லாவற்றையும் விட்டவர்கள் போய்விட்டார்கள். நான் மாத்திரம், அவர் சொல்லக்கூடிய காரியத்தை நீங்க கவனிக்கணும், உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தால் கொண்டு போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள். எனக்கு அன்பானவர்களை யோசித்து பாருங்கள். ஒருவேளை நீங்கள் தனிமையாக இருக்கிற ஒவ்வொரு அனுபவமும் எலியாவுடைய அனுபவத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அநேக நேரங்களிலே நம்முடைய சுய முயற்சி, சுய பிரயாசம், சுயமான தூண்டுதலினால் நாம் ஏவப்பட்டு இந்த எலியாவை போல நாமும் தள்ளப்படுகிறோம். நாம் ஆண்டவரிடத்தில் என்ன சொல்கிறோம்னா, நான் இப்படியெல்லாம் இருந்தேன் ஆண்டவரே, இப்படியெல்லாம் நடந்தேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஏன் இந்த பிரச்சனை? நான் உமக்கு பக்தி வைராக்கியமாக இருந்தேன், நீ சொன்னதில் உண்டு கூட நான் பிசகலை, எந்த குறையும் வைக்கல, நான் நிறைவாக நடந்து கொண்டேன், நிறைவாக எல்லாவற்றையும் செய்தேன். இப்போ எனக்கு இதுக்கு இந்த பிரச்சனை, நான் ஏன் இந்த ஒரு ஸ்திரீயால் கொல்லப்படணும், ஏன் அவளால் வேட்டையாடப்படணும், எனக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு இந்த எலியா ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறார். அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒருவேளை நான் ஒரு காலத்தில் இப்படிலாம் இருந்தேன், இப்போ எனக்கு என் பிரச்சனையினால், என் சூழ்நிலையினால் நான் இடத்தை விட்டு இடம் போய் என்னுடைய சூழ்நிலையினால் நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் ஒருவேளை நீங்கள் சொல்கிறவங்களா இருந்தால் ஆண்டவர் உங்களை பார்த்தும் பேசக்கூடிய காரியம் என்ன என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். தொடர்ந்து 14வது வசனத்தை வாசிங்க. 14. அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெறு பக்தி வைராக்கியம். திரும்ப திரும்ப அதான் சொல்றார் ஆண்டவர். கேட்க கேட்க இதை எலியா சொன்னது ஒரே வார்த்தை தான், ரொம்ப பக்தியா இருந்தேன், ரொம்ப வைராக்கியமா இருந்தேன், ரொம்ப விசுவாசமாக இருந்தேன், ரொம்ப ஆண்டவரோடு நெருக்கமாக இருந்தேன், எனக்கு இந்த காரியத்தில் ஆண்டவர் உதவி செய்யணும்னு சொல்லி நான் ரொம்ப ஆவலாக இருந்தேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யலை, என்னையும் கொல்ல பார்க்குறாங்க, எனக்கு விரோதமாக வந்திருக்கிறாங்க அப்படி சொல்லி இந்த எலியா ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறார். அப்படி என்று சொன்னால் இந்த வைராக்கியம், இந்த பக்தி வைராக்கியம் என்பது என்ன அப்படி சொல்லி ஒரு காரியத்தை வாசிக்க விரும்பினால், வைராக்கியம் என்பது ஒரு குறிக்கோள், ஒரு காரியத்தில் ரொம்ப குறிக்கோளாக இருக்கிறது, ரொம்ப கவனமாக இருக்கிறது, ரொம்ப அதை முக்கியப்படுத்துகிறது வைராக்கியம் என்று சொல்லப்படுகிறது. நம்பிக்கையின் மீது மிகுந்த உற்சாகம், பேரார்வம் அல்லது ஆவேசம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா இந்த வைராக்கியம் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, குறிக்கோள், நம்பிக்கை, மிகுந்த உற்சாகம், பேரார்வம். அடுத்து தொடர்ந்து நீங்கள் படிப்பீங்கன்னா அர்ப்பணிப்பு, தீவிர ஆர்வம், ரொம்ப கவனமாக, ரொம்ப ஆவலா, இதை நான் செய்தே ஆகணும், இதை நான் எந்த வகையில் முரண்பட முடியாது, இதில் நான் குறைவுபட முடியாது, இதில் நான் மேற்கொள்ளாமல் விட முடியாது, இது எனக்கு மிகவும் முக்கியமானது என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வைராக்கியம் அதில் இருக்கு. நீங்கள் ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியத்தோடு இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய காரியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு தீர்மானிக்கிறீங்களா? அல்லது இன்னைக்கு வைராக்கியம் எல்லாத்தையுமே இருக்கு, சிறியவரோ பெரியவரோ எல்லார்கிட்டையும் அந்த வைராக்கியம் என்கிற ஒரு காரியம் இருக்குது. ஆனால் அதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம், அதை எந்த விதத்தில் செயல்படுத்துகிறோம்? வேதத்தில் இந்த வைராக்கியங்களை குறித்து சொல்லப்பட்ட ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னியாக, வாசிங்க,
ஆம், உங்களுக்காக தேவ வைராக்கியம். பவுல் சொல்றாரு, வைராக்கியம்ன்ற தான் பேரு, ஆனா நான் தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நம்மளும் வைராக்கியத்தோடு இருக்கிறோம் நிறைய விஷயங்கள்ல. இதை ஏன் செய்ய மாட்டீங்க? எனக்கு அதில் ஒரு வைராக்கியம், எனக்கு அதில் ஒரு ஈடுபாடு, எனக்கு அதில் ஒரு பேர் ஆர்வம், எனக்கு அதில் மிகவும் குறிக்கோளான ஒரு விஷயம் அது இருக்குது. நான் அதை விட்டு வேறு காரியத்தை சிந்திக்க முடியாது. அப்போ இங்க பவுலார் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நான் உங்களை தேவனுக்கு முன்பாக கற்புள்ள கன்னிகையாக நிறுத்த நான் தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு உங்க வைராக்கியம் எப்படி இருக்கு? நீங்க ஒருவேளை உங்க சுயமா, உங்க பலத்தால, உங்க ஞானத்தால, உங்க புத்தியால, உங்க விவேகத்தால நீங்க உங்க வைராக்கியத்தை காத்துக்கொள்ள விரும்புறீங்களா? வைராக்கியத்தில் நிலை நிற்க விரும்புறீங்களா? வசனம் சொல்லுது, பவுலார் தேவ வைராக்கியம் கொண்டிருந்தார். இந்த தேவ வைராக்கியம் இந்த ஜனங்களை ஆண்டவருக்கு என்று வழிநடத்தவும், சத்தியத்திற்காக சாட்சியாக அவர்களை நிலைநிறுத்தவும், கிறிஸ்துவுடைய வருகையில் அவர்களை கற்புள்ள கன்னிகையாக நிறுத்த அது அவரை வழிநடத்தினது. தொடர்ந்து நீங்க 5வது வசனம் யாக்கோபு 4:5 வாசிக்கிற பொழுது வைராக்கிய வாஞ்சை அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. வைராக்கிய வாஞ்சை, நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? ஆண்டவருடைய வைராக்கியம், பவுல் திருச்சபையின் மேல் கொண்டிருந்த வைராக்கியம், தேவன் நமது மேல் கொண்டிருக்கிற வைராக்கியம், அது எப்படிப்பட்டது என்று சொன்னால், வைராக்கிய வாஞ்சை நம்மை ஆண்டவர் அவருக்குள் வழிநடத்த, அவருக்குள் ஸ்திரப்படுத்த, அவருக்குள் பலப்படுத்த இந்த வைராக்கியத்தை கொண்டிருக்கிறார். யாக்கோபு 4:5 நீங்கள் வாசித்தபடி இந்த வைராக்கிய வாஞ்சையினால் அவர் நம்மை கைவிடுகிறதில்லை, அவர் நம்மை விட்டு விலகுகிறதில்லை, அவர் நமக்கு செய்ய வேண்டிய எந்த காரியத்திலும் குறைவு வைக்காதபடி நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். வைராக்கிய வாஞ்சை. தொடர்ந்து அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கிற பொழுது, விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு கூட்டம் கூடி பட்டணத்தில் அமளி உண்டாக்கி யாசோனுடைய வீட்டை வளைந்து கொண்டு அவர்களை பட்டணங்களுக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள். இதுவும் ஒரு விதமான வைராக்கியம், விசுவாசியாத அவிசுவாச வைராக்கியம். இந்த வைராக்கியம் என்ன செய்யுது அப்படின்னா, அங்கு அமளியை உண்டு பண்ணுது, குழப்பத்தை உண்டு பண்ணுது, பயத்தை உண்டு பண்ணுது, வேதனைகளை உண்டு பண்ணுது, உபத்திரவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற வைராக்கியம் என்ன? நீங்க எப்படிப்பட்ட வைராக்கியத்தோடு இருக்கிறீங்க? ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி கொண்டு விசுவாசத்தோடு தேவன் மேல் வைராக்கியமாக இருக்கிறீங்களா? இல்லை ஏதோ வைராக்கியம் எனக்குள்ள இருக்குது, என் கண்ணு முன்னாடி இந்த காரியங்களை நடத்த நான் அனுமதிக்க மாட்டேன், நான் இந்த காரியங்களை செய்வதில் எந்த வகையில் உடன்பட மாட்டேன், நான் ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறேன்னு சொல்லி உங்களுடைய சுயமான காரியங்களில் வைராக்கியம் பாராட்டுறீங்களா? யோசித்துக் கொள்ளுங்கள். இங்கு விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியத்தோட வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு வீணரோடு சேர்ந்து கொள்ளுகிற ஒரு வைராக்கியம். ஆனால் அவங்க செய்கிறது என்னமோ நல்ல காரியம் நினச்சி தான் செய்தாங்க, ஆனால் வைராக்கியத்தோடு அதை செய்து விசுவாசம் இல்லாத அவிசுவாச வைராக்கியத்தோடு செயல்பட்டார்கள். ஒரு சில காரியங்களை சொல்லி நான் அடுத்த பகுதிக்குள்ளாக செல்ல விருப்பப்படுகிறேன். ரோமர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 2வது வசனம். இங்கு யூதர் இடத்துல காணப்பட்ட ஒரு வைராக்கியம். நிறைய விளக்கமாக சொல்ல நமக்கு நேரம் இல்லை, அதனால் வேகமாக போகலாம். 2வது வசனத்தை வாசிங்க. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கு ஏற்ற வைராக்கியம் இல்லை. தேவனை பற்றி அவர்கள் வைராக்கியத்தோடு இருக்கிறாங்க, தேவனுடைய காரியத்தில் வைராக்கியத்தோடு இருக்காங்க, தேவ விஷயத்தில் வைராக்கியத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் அந்த வைராக்கியம் அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை. நீங்களும் ஒருவேளை இதெல்லாம் ஏன் செய்கிறீங்க, இதெல்லாம் ஏன் உங்களுக்கு அப்படின்னு கேட்டால், நான் தேவ வைராக்கியத்தோடு செய்கிறேன், தேவனுக்காக செய்கிறேன், தேவனுக்காக தொண்டு செய்கிறேன். ஒருவேளை பவுலுடைய அனுபவம், பவுலை ஆண்டவர் அந்த தமஸ்குவின் பாதையில் சந்திப்பதற்கு முன்பதாக அவருடைய வைராக்கியம் அந்த கிறிஸ்தவர்களை கொல்லுவதிலே ரொம்ப ஆழமாக இருந்துச்சு. அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை, அது ஞானத்தோடு கூடிய வைராக்கியம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் 3வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல்
தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவநீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். தேவநீதி இல்லை, தேவனை சார்ந்து இல்லை, தங்களுடைய சுயநீதி, தங்களுடைய சுய காரியம், தங்களுடைய சுய பலம் இவைகளை சார்ந்திருந்தார்கள். அதனால் அவர்கள் வைராக்கியத்தோடு இருந்தாங்க, ஆண்டவர் மேலே வைராக்கியம் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் வேதம் சொல்லுது அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை, அது அறிவில்லை, அதுதான் வைராக்கியம். கடைசியாக இந்த பகுதியில் நான் சொல்ல விரும்புகிற காரியம் யாக்கோபு 3:14. யாக்கோபு 3:14, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தை விரோதத்தை வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். வீணான கசப்பான, ஒருவேளை ஒருத்தர் மேலே ஒருத்தர் வைத்திருக்கிற உறவில் நான் இவங்க கூட இப்படி தான் இருப்பேன், இது என்னுடைய வைராக்கியம், நான் இதை சகித்து கொள்ள முடியாது, இதை பொறுத்து கொள்ள முடியாது என்று சொல்லி ஒருவேளை ஒரு மனிதன் மேலே கொள்கிற காரியத்தில் நீங்கள் கசப்பான வைராக்கியம் கொண்டிருந்தா ஆண்டவர் அதை ஒரு பாரத்தோடு நமக்கு அறிவுறுத்த விரும்புகிறார். நீங்கள் பெருமை பாராட்டாதீங்க. நான் ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறேன், இதை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன், இதனால் மேற்கொள்ளவே முடியாது, இது எனக்கு ஆண்டவருக்காக நான் கொண்டு இருக்கிற வைராக்கியம், இதில் நான் உறுதியாக இருப்பேன்னு சொல்லி ஒருவேளை உங்கள் சுய காரியத்தில் கசப்பான வைராக்கியம் நீங்கள் கொண்டிருந்தா ஆண்டவர் அதை பார்த்து நீங்கள் பெருமை பாராட்டாதீங்க, சத்தியத்திற்கு விரோதமாக பொய்யும் சொல்லாதிருங்க அப்படின்னு ஆண்டுடைய வசனம் சொல்லுது. ஆக எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொரு பகுதியாக நாம் வாசித்து கடந்து போவோம் என்று சொன்னால் இந்த வைராக்கியங்கள் அநேக நேரத்திலே தேவனுக்கு ஏதுவாக, தேவ வைராக்கியமாக, தேவனை பிரியப்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று சொன்னால் அது நல்ல பலனையும், ஒருவேளை நம்முடைய சுயத்தை நிலைநாட்டுவதற்காக இருக்கும் என்று சொன்னால் அது நமக்கு பாரத்தையும் பாவத்தையும் நமக்கு உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது என்பதை புரிய வேண்டும். பவுல் அதை குறித்து சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், நல்ல விஷயத்திற்காக வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுங்க, ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுங்க, ஆண்டவருடைய சத்தியத்துக்காக வைராக்கியம் பாராட்டுங்க, ஆண்டவரை அநேகர் அறிவிக்க, ஆண்டவரை குறித்து அநேகருக்கு அறிவிக்க, ஆண்டவரிடத்தில் அநேகரை வழி நடத்த நீங்கள் வைராக்கியமாயிருங்க. எதுக்காக நம்ம இடத்துல ஆண்டவர் அப்படிப்பட்ட வைராக்கியத்தை எதிர்பார்க்கிறாருன்னா, ரொம்ப அருமையான ஒரு வசனம் தீத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது. தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். என்ன நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார்? என்ன நோக்கத்திற்காக நம்மை சபையாக கூட்டி சேர்த்திருக்கிறார்? என்ன நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் என்று நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டால் வேதவசனம் சொல்லுது, தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக. நற்கிரியைகளை செய்யறதுல பக்தி வைராக்கியம், இது நல்ல காரியம், இது ஆண்டவருக்கு ஏற்ற காரியம், ஆண்டவர் எனக்கு கற்பித்திருக்கிற காரியம், ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிற காரியம், இதில் நான் வைராக்கியமாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நல்ல காரியத்தில் வைராக்கியமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் என்ன ஆசீர்வாதம்? ஒரு உதாரணத்தை வேதத்திலிருந்து பார்க்கலாம். ஏனாகும் புஸ்தகம் 25ஆவது அதிகாரம் 11ஆவது வசனம் சொல்லுது. ஒரு சம்பவத்தை நீங்கள் அங்கே பார்க்க முடியும். இஸ்ரவேலர் பாளையம் இறங்கி இருக்கிறாங்க சித்தீமில். அங்கே வாழ்க்கையில் நீங்கள் அறிய வேண்டிய ஒரு காரியம், அவர்கள் மிகவும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதில் ஆர்வமற்றவர்களாக பிள்ளையாமுடைய அந்த வஞ்சகத்தினால அவர்கள் ஈர்க்கப்பட்டு அந்த இடத்துல ஒரு வஞ்சகமான நிலைக்கு தள்ளப்படுறாங்க. மோவாபியர் தங்களுடைய தெய்வங்களுக்கு அவர்கள் பலியிட்டு அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டு இவர்களை அந்த காரியத்தில் கலந்து கொள்ள அழைப்பு கொடுக்கிறார்கள். அந்த அழைப்பை ஏற்று அவர்கள் வந்து அதில் கலந்து கொள்ள முற்படுகிற பொழுது அநேக தீமையான காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். அப்படி செய்யும்போது ஒரு முறை மோசே சபையார் எல்லாரும் சபையில் நின்று அழுகிறாங்க, ரொம்ப பாரத்தோடு அழுது புலம்புறாங்க. அப்பொழுது ஒரு இஸ்ரவேலன் ஒரு மோவாபிய ஸ்திரியை அழைச்சிட்டு அந்த தப்பான காரியங்களை செய்ய போகிறான். அப்போ அதை பார்த்து கொண்டிருக்கும் போது ஏற்கனவே வாதம் வந்து 24,000 பேர் இறந்தாச்சு. இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி கவலையோடு கலக்கத்தோடு பாரத்தோடு இந்த மோசே அவரை சார்ந்த சபையார் எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஒன்று இந்த பினேகாஸ் என்று சொல்லப்படுகிற ஆரோனுடைய குமாரன் என்ன செய்கிறார்னா, வாசிங்க அதை 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
ம் 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 ஆம். என் நிமித்தம் அவர்கள் நடுவிலே பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான உக்கிரத்தை திருப்பினான். அது வரைக்கும் வாதையா இருக்கு, ஆபத்தா இருக்கு, மனிதர்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க, தேவனுடைய பிள்ளைகள் மடிந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது என்ன செய்யறது, இதை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியல. மோசே ஒரு பக்கம் அழுகிறாரு, சபையார் எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறாங்க. அப்போ அந்த பிரச்சனைக்கு தீர்வு எப்படி கொண்டு வர்றது, எப்படி அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை அடைவது, ஆண்டவர் அதை குறித்து என்ன நினைக்கிறார், ஆண்டவருடைய சித்தம் என்ன, நாம் அதில் செயல்பட வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க பாரத்தோடு நிற்கும் போது அந்த பினேகாஸ் மிகுந்த வைராக்கியத்தோடு அந்த தவறு செய்தவர்களை சென்று அவர்களை கொலை செய்தரலாம், ஈட்டியால குத்தி. அப்போ ஆண்டவர் அதை பார்த்து சொல்லுகிறார், இந்த பினேகாஸ் எனக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்ததுனால நான் அவர்கள் நடுவில் என்ன செய்கிறேன்னா என்னுடைய உக்கிரத்தை திருப்புகிறேன். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய உக்கிரம் இருக்கா, ஆண்டவருடைய கோபம் இருக்கா, ஆண்டவருடைய விரோதமான காரியம் இருக்குதா, நீங்கள் அவருக்காக பக்தி வைராக்கியத்தோடு இருங்க. ஏன் இன்னைக்கு இந்த செய்தியை படித்து கொண்டிருக்கிறோம், ஏன் இன்னைக்கு உங்களோட இதை நான் இந்த சூழ்நிலையில் சொல்ல ஆசைப்பட்டேன்னா, அநேக நேரத்தில் பக்தி வைராக்கியம் இருக்குது, ஆனால் அதை எப்படி நம்ம ஆண்டவருக்காக பயன்படுத்துகிறோமா, உலகத்துக்காக பயன்படுத்துகிறோமா, சுயத்துக்காக பயன்படுத்துகிறோமா. இந்த பினேகாசை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் 13ஆம் வசனம், அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல்லேன்றார். ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்படி பக்தி வைராக்கியத்தோடு இருந்ததுனால உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பேன், அவர்கள் நித்தியமாக எனக்காக அவர்கள் பணி செய்வாங்க, ஆசாரியர்களாக இருப்பாங்க அப்படின்றார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நம்ம பிள்ளைங்களும் ஆண்டவர்கிட்ட இருக்கணும், ஆலயத்தில் இருக்கணும், சத்தியத்தில் இருக்கணும், ஆண்டவருடைய சமூகத்தில் வளரணும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் உங்கள் பக்தி வைராக்கியம் எப்படி இருக்குது? ஒருவேளை ஆசை இருக்கிறதுனால எல்லாமே நிறைவேறும் அப்படி சொல்கிறதுக்கு இல்லை. ஆண்டவர் இந்த பினேகாசை அவருடைய சந்ததியை ஆண்டவருக்கு என்று பிரதான ஊழியத்தை செய்வதற்கு அழைத்த காரணமே இந்த பினேகாசுடைய பக்தி வைராக்கியம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நாம் சிந்திக்க வேண்டும், எதுக்காக ஆண்டவர் இந்த லேவி கோத்திரத்தை நமக்காக தெரிந்து கொண்டார், தமக்காக பணியாற்றும்படி அவர்களை ஒப்படைத்தார், தம்முடைய பணியை செய்ய அவர்களை அவர் நியமித்தார் என்று சொன்னால், அந்த மோசே சீனாயில் போய் அந்த 10 பிரமாணத்தை வாங்க போன சூழ்நிலையில் மோசைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி இவங்க எல்லாம் விக்கிரகத்தை செஞ்சு கண்ணுக்குட்டியை செஞ்சு வழிபட்டு இருக்காங்க. அப்போ ஆண்டவருடைய பக்கம் யார் அப்படின்னு கேட்கும்போது ஒரே ஒரு கூட்டம் தான் வந்துச்சு. அது யாருன்னா லேவி கோத்திரம். ஆண்டவர் அது முதல் அவர்களை எனக்காக தெரிந்து கொண்டேன், அவர்கள் என்னுடைய பணியை செய்வாங்க, அவர்கள் என்னுடைய காரியங்களை நிறைவேற்றுவாங்க சொல்லி எனக்கு சொந்த சம்பத்து என்று அவர்களை தனியாக பிரித்து சொல்லுகிறார். இப்படி அநேக விஷயங்களை சொல்ல முடியும். இரண்டாவது ஒரு காரியத்தை உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2 சாமுவேல் புஸ்தகம் 23ஆவது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது, தாவீது அரணான ஒரு இடத்திலே இருந்தான், அப்பொழுது பெலிஸ்தியரின் தானியம் பெத்லேகேமிலே இருந்தது. தாவீது அந்த போராட்டமான நாட்களில் ஒரு இடத்துல அடைக்கலமாக இருக்கிறார், ஒரு இடத்துல தங்கி தனியாக தாபரித்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இந்த தாவீதுக்கு ஒரு ஆசை வருது. இன்னைக்கு இதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இருக்குது. தாவீதுக்கு ஒரு ஆசை, என்ன ஆசை அப்படின்னா, பெத்லேகேமில் இருக்கக்கூடிய ஒலிமுக வாசலில் ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணீரை எனக்கு யாராவது குடிக்க கொண்டு வருவாங்களா, அந்த தண்ணியை குடிக்க எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்றார். உடனே ஏன் அதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெலிஸ்தியரை பெத்லேகேமில் பாளையம் இறங்கி இருக்கிறாங்க, அங்கே யாரும் போக முடியாது. ஆனால் இந்த தாவீது இடத்துல இருந்த பராக்கிரமசாலிகளை குறித்து வேதம் சொல்லுது, நீங்கள் வீட்டில் போய் நேராக எடுத்து படிங்க. இவங்க துணிந்து போய் அந்த தண்ணீரை என்ன செய்கிறாங்கன்னா கொண்டு வராங்க. அந்த தண்ணீரை எடுத்து தாவீதுகிட்ட கொடுக்குறாங்க. தாவீது குடித்தாரா? தாவீது குடிக்கலை. இப்போ உங்களுக்கு இதில் ஒரு முரண்பாடு தெரியலாம். ஏன் தாவீது தானே கேட்டார், அவருக்கு அதில் ரொம்ப பிரியமாக இருந்ததுனால தான் கேட்டார். அந்த தண்ணி ரொம்ப ஆவலாக என்னுடைய தாகத்தை தீக்கும், அந்த தண்ணி மேலே ரொம்ப ஆவலாக இருக்கிறேன், எனக்கு அது கிடைக்கணும்னு சொல்லி தன்னுடைய ஆசைக்காக சொல்லி தன்னோடு இருந்த பராக்கிரமசாலிகள் அந்த தண்ணியை கொண்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் தாவீது அதை குடிக்காமல் கீழே ஊற்றிட்டார். ஊற்றிட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது அவருடைய இரத்தம் அப்படின்றார்.
தன்னுடைய உயிரை பணையம் வைத்து தன்னுடைய உயிரை பொருள்படுத்தாம இந்த தண்ணி அவங்க கொண்டு வந்ததுனால இந்த தண்ணி அவருடைய இரத்தத்துக்கு சமமாக இருக்கு. இந்த தண்ணியை நான் குடிப்பேனா? இந்த தண்ணியை நான் குடிச்சா அது எவ்வளோ பெரிய ஒரு பாவமாக ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தண்ணீரை தேவனுக்காக தேவ நிமித்தமாக அதை கீழே ஊற்றினார் அப்படி சொல்லி படிப்பீங்க. எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரத்தில் நம்முடைய வாஞ்சைகள் நிறைவேற வைராக்கியத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். என்னுடைய நோக்கம் நிறைவேற அந்த வைராக்கியத்தை பயன்படுத்துகிறோம். எனக்கு ரொம்ப ஆசையான ஒரு காரியம், என்னை ரொம்ப பிரியப்படுத்துகிற ஒரு விஷயம், எனக்கு இது ரொம்ப தேவையான ஒரு காரியம், அதனால நான் இந்த விஷயத்தை செஞ்சேன், அதில் நான் வைராக்கியமாக இருக்கிறேன், அது நிறைவேற நான் பிரயாசம் பண்ணேன் அப்படின்னு நிறைய நேரத்தில் நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். தாவீது ஆண்டவருக்காக அந்த 23ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்த கர்த்தாவே தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்த அந்த மனுஷரின் இரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் எனக்கு தூரமாக இருப்பதாக. தன் உயிரை பணைய வச்சு அவங்க போய் அதை செஞ்சதுனால நான் அதை குடிக்க மாட்டேன். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, ஆசை தான், விருப்பம்தான். என்னுடைய ஆசை நிறைவேறிச்சு. யார் எப்படி இருந்தா என்ன, யாருடைய சூழ்நிலை என்னவான என்ன, என்ன காரியம் எப்படி இருந்தா என்ன, எனக்கு என் பிரியமான விஷயம் நடந்துருச்சு, என் வைராக்கியத்துக்கு தக்கதாக எல்லாம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அதை செய்யாமல் அதை குடிக்க மாட்டேன் அப்படின்றதுல வைராக்கியமாக இருந்தார். அதான் சாட்சியாமத்தில் அம்மையார் எழுதுறாங்க, மரண பயம் கூட மயக்கமடைந்து தாவீதை பெத்லேகேமின் தண்ணீரை குடிக்க வைக்க முடியவில்லை. மரண வேளை, தண்ணி தாகத்தோடு துவண்டிருக்கிற நேரம், இந்த தண்ணியை குடிச்சாதான் பிழைக்க முடியும், நம்ம எதிர்பார்த்த மாதிரி தண்ணி கையில வந்துருச்சு, இனி என்ன பிரச்சனை, அந்த தண்ணி அப்படியே குடிச்சு நம்ம உயிரை காத்து கொள்ளாமே அப்படின்ற ஒரு நேரம். ஆனால் ஆண்டவருக்காக வைராக்கியத்தோடு அந்த தண்ணியையும் இந்த தாவீது குடிக்க முன் வரல. அவர்கள் துணிச்சலாக அந்த விஷயத்தை செஞ்சதுனால, தங்கள் உயிரை பணைய வச்சதுனால தாவீது அதை செய்யலை. இரண்டாவது ஒரு உதாரணமாக சொல்கிறேன். சிங்க கபியில் குகையால் அல்லது சிங்கங்களின் குகையால் தானியேலை தினசரி ஜபங்களிலிருந்து தடுக்க முடியல. ஒருவேளை சிங்க குகையில் போட்டுருவாங்க, நீ ஆண்டவரை தேடினா ஜெபம் பண்ணா உனக்கு இதெல்லாம் நடந்துரும் சொல்லி ஒரு பெரிய சட்டமே போட்ட பிறகும் தானியேலுடைய வைராக்கியத்தை அந்த சிங்க கெபியால் தடை பண்ண முடியல. நேபுகத்நேச்சருடைய அந்த சிலைக்கு முன்பாக அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்களை வணங்க சொல்லும்போது ஒருவேளை தங்களுடைய உயிருக்கு ஆபத்து என்பதை அறிந்திருந்தோம், அவர்கள் வைராக்கியத்தினால அந்த சிலையை வணங்காமல் அவர்கள் காணப்பட்டாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் நம்ம உறுதியான கொள்கையும் வைராக்கியமும் எதில் இருக்குது? ஆவிக்குரிய காரியங்களில் இருக்குதா, ஆண்டவருடைய காரியங்களில் இருக்குதா, தேவ விஷயங்களில் இருக்குதா, பரிசுத்தமான காரியங்களில் இருக்குதா, தேவனை தேடுற காரியத்தில் இருக்குதா, இல்லை வேற எதிராவது வைராக்கியம் இருக்குதா? நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, நீங்கள் இதில் ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி யாராவது நம்மளை புகழ்கிறதுனால நம்ம அந்த குறித்து மேன்மை பாராட்ட வேண்டியதில் வேதம் சொல்லுது. நீங்கள் கசப்பான வைராக்கியம் கொண்டிருக்கிறதுனால என்ன செய்யாதீங்க, பெருமை பாராட்டாதீங்க, மேன்மை பாராட்டாதீங்க. சத்தியத்துக்காக நில்லுங்க. ஓய்வு நாளில் தேர்வு எழுத மாட்டேன், ஓய்வு நாளில் வேலையை செய்ய மாட்டேன், இன்னைக்கு நீங்கள் செய்கிறதுனால நான் அதை சொல்ல. ஒருவேளை ஆபத்து நேரம், உபத்திரவ காலம், ஆண்டவருக்காக நான் நிற்கிறதா அல்லது என்னுடைய சுயத்துக்காக நான் போகிறதா அப்படின்னு வரும்போது உங்கள் வைராக்கியத்தை நீங்கள் அதில் காண்பீங்க. அநேக நேரங்களில் நம்ம வைராக்கியம் காட்டுறோம், எதில் காட்டுறோம் அப்படின்றத யோசித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூ உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களில் அவருடைய வைராக்கியத்தை அவர் காண்பித்தார். சங்கீதம் 69வது சங்கீதம் 9வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 69:9. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. தொடர்ந்து வாசிங்க. உம்மை நிந்திக்கிறவர்களின் நிந்தனை என் மேல் விழுந்தது. அதை யோவான்லையும் படிப்பீங்க. அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிற அவருடைய வார்த்தைகளை சீசர்கள் நினைவு கூர்ந்தார்கள். என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆண்டவர் அவருடைய ஊழியத்தை துவங்கும் போதும் அந்த ஆலயத்தை சுத்திகரிக்கிறார், எருசலேம் தேவாலயத்தை. அவருடைய ஊழியத்தின் முடிவிலும் அந்த ஆலயத்தை சுத்திகரிக்கிறார். என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர்கள் சுயமான சம்பாத்தியத்திற்காக, வருமானத்திற்காக அங்கே ஆடு மாடுகளை விற்கவும் பலி செலுத்துவதற்கான காரியங்களை செய்யறதுக்கு அந்த ஆலயத்தை பயன்படுத்துகிறாங்க. ஆண்டவர் அவர்களை என்ன செய்கிறார்னா கடிந்து கொண்டு அல்லது இப்படி செய்யக்கூடாது என்பதை அவர்களுக்கு அறிவுறுத்தி என் பிதாவின் வீட்டை கல்லர் குகை ஆக்குறீங்கன்னு சொல்லி ஒரு சுத்திகரிப்பை செய்கிறார். அதை தொடர்ந்து நீங்கள் படிக்கும்போது அவருடைய ஊழியத்தின் முடிவிலும் அதே மாதிரி ஒரு காரியம். இதை குறித்து நிறைய விளக்கமாக நீங்கள் படிக்கலாம். சாட்சியாமத்தில்
ஆண்டவர் அந்த ஆலயத்தை குறித்து பக்தி வைராக்கியத்தோடு இருந்தார். இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய ஆலயம், ஜெபம், ஆண்டவரை தேடுற விஷயம், பிள்ளைகளை சத்தியத்தில் வளர்க்குற விஷயம், ஆண்டவருக்காக உறுதியாக நிற்கக்கூடிய விஷயம், இதில் பக்தி வைராக்கியமாக இருக்கிறோமா? பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் சொல்றாரு, அந்த அத்தனை பட்டணத்தாரை குறித்து அவர் ஆவியினால் பக்தி வைராக்கியம் அடைந்தார். ஆவியினால் ஏவப்பட்டாராம். ஏன் இவங்க விக்கிரகத்துக்கு முன்னாடி போறாங்க, ஏன் ஆண்டவரை தேட மாட்டேங்கிறாங்க, ஏன் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி காலத்தில் நாம் வைராக்கியமாக இருந்தோம், எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் வைராக்கியமாக இருந்தோம், நாங்கள் இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவாயில்ல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் உலகத்தில் எல்லா இடமும் அப்படி தானே இருக்குது, எல்லாரும் அப்படி தானே இருக்காங்க, எல்லாரும் அப்படி தானே நடக்கிறாங்க. ஆண்டவர் எலியாவை பார்த்து கேட்டார், உனக்கு இங்கே என்ன காரியம்? நீங்கள் ஆண்டவர் சொல்லிய காரியங்களை செய்யாமல் உங்கள் சுயமான காரியங்களை தேடும் போது ஆண்டவர் நம்மை பார்த்தும் அந்த காரியத்தை கேட்குறார். இன்னைக்கு உங்கள் பக்தி வைராக்கியம் ஆண்டவருடைய காரியத்தில் இருக்குதா, உலகத்துக்கு அடுத்த காரியங்கள் இருக்குதா? கடைசியாக புஸ்தகத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 7வது அதிகாரம் 11வது வசனம் சொல்கிறது, பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதை, எவ்வளவு குற்றந்தீர நியாயம் சொல்லுதலை, எவ்வளவு வெறுப்பை, எவ்வளவு பயத்தை, எவ்வளவு ஆவலை, எவ்வளவு பக்தி வைராக்கியத்தை, எவ்வளவு கண்டிப்பை உண்டாக்கிற்று. இந்த காரியத்தில் நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்களாக விளங்க பண்ணீங்க. யாருக்கு தேவனுடைய காரியத்தில் பக்தி வைராக்கியம் வரும் அப்படின்னா, ஆவிக்குரிய துக்கம் உள்ளவங்க. இன்னைக்கு ஆலயத்துக்கு போகலையே, இன்னைக்கு ஜெபம் பண்ணலையே, இன்னைக்கு வேதம் வாசிக்கலையே, இன்னைக்கு ஆண்டவருக்கு எனக்கு இருக்கிற உறவு சரியா இல்லையே அப்படின்னு சொல்லி தேவனுடைய காரியத்துக்காக யாரெல்லாம் துக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் தேவ காரியத்தில் பக்தி வைராக்கியம் வரும். ஆனால் நமக்கு சில நேரத்தில் கவலை இருக்குது, எனக்கு அது நடக்கலை, இது நடக்கலை, எனக்கு 1008 வேலை இருக்குது, நான் நிறைய விஷயங்களை சந்திக்கணும், நிறைய காரியங்களை மேற்கொள்ளணும், நிறைய வேலைகளை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி லௌகீக கவலையினால் ஈர்க்கப்பட்டிருக்கிறோம். வேதம் சொல்லுது, லௌகீக கவலை மரணத்தை பிறப்பிக்கும். ஆனால் தேவனுக்கேற்ற துக்கம் நம்ம பின்பு மனஸ்தாபப்பட விடாமல் நம்ம வாழ்க்கையில் குற்றம் தீர்றதுக்கான நியாயம் சொல்லுதலை உண்டு பண்ணுது, ஆவலை உண்டு பண்ணுது, பக்தி வைராக்கியத்தை உண்டு பண்ணுது. எலியாவுடைய வாழ்க்கையில் தேவன் எலியாவை சந்தித்த போது தன்னுடைய பக்தி வைராக்கியம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னார். ஆண்டவர் அவருக்கு ஒரு காரியத்தை நினைப்பூட்டினார், உங்ககிட்ட இப்போ அந்த பக்தி வைராக்கியம் எங்கே போச்சு, ஏன் நீங்க இருக்கிற, இப்போ நான் சொல்கிறத நீ செய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பிற்பாடு எலியாவுக்கு ஒரு பெரிய பணியை கொடுக்கிறார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் நான் அப்போ இருந்தேன், இப்படி இருந்தேன், அப்படி நடந்தேன், அதை வச்சுலாம் ஆண்டவர் நம்மளை நடத்துறதில்ல. இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க? உங்கள் வாழ்க்கையில் பக்தி வைராக்கியம் இருக்கிறதா? தேவனுக்கேற்ற துக்கம் இருக்குதா? இன்னைக்கு ஆண்டவருடைய காரியத்தில் நான் சரியா இல்லை அப்படின்ற ஒரு பாரம் இருக்குதா? ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளின்படி நடக்கலை அப்படின்ற ஒரு கவலை உங்களுக்கு எனக்கு இருக்குதா? இல்லை, என்னுடைய கவலையெல்லாம் எப்படா ஓய்நாள் முடியும், அடுத்து என்னுடைய கடமைகளை செய்ய, என்னுடைய வேலைகளை செய்ய, என்னுடைய பணிகளை நிறைவேற்ற அப்படி நம்ம ஓடிட்டு இருக்கிறோமா? யோசித்துக் கொள்ளுங்க. இந்த நாளிலும் ஆண்டவர் பேசின இந்த எளிமையான இந்த சத்தியத்தை உங்கள் வாழ்க்கையில் எடுத்து சென்று உங்கள் பக்தி வைராக்கியம் உங்களை விடுவிக்கிறது. உங்கள் பக்தி வைராக்கியம் உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. உங்கள் பக்தி வைராக்கியம் உங்களை நிச்சயத்திற்கு வழி நடத்துகிறது. இதை சிந்தித்து ஆண்டவருக்கென்று பக்தி வைராக்கியத்தோடு இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.